ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியல்ல என்ன பரபரப்பான என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்க்கலாம். நம்ம சுந்தரவல்லி வந்துட்டு நம்ம நந்தினியை வச்சு கிழின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. அவ எந்த அளவுக்கு திட்டணுமோ, எந்த அளவுக்கு ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த பொண்ணை அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. ஏதோ அருணாச்சலம் சிங்காரத்துக்கிட்ட நான் இனிமே வந்து நந்தினி பத்திரமா பார்த்துக்கிறேன், எந்த பிரச்சனையும் வராது, கண்கலமா பார்த்துப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிங்காரத்துக்கிட்ட டைலாக் விட்டுட்டு இங்க பொண்டாட்டிக்கு அடங்கின பொட்டி பாமாட்ட உட்காந்துக்கிறாரு. ஏதோ நம்ம சுந்தரவழி கதை சொல்ற மாதிரி நம்ம அருணாச்சலம் கேட்டுட்டு உட்காந்துக்கிற மாதிரி இருக்கு. நம்ம நந்தினியை பத்தி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க சுந்தரவழி. நம்ம அருணாச்சலம் வந்து சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. நம்ம நந்தினி ரொம்ப பாவம் இந்த வீட்டுல வந்ததுல இருந்து. ஆனா பேசாம அவங்க அப்பா கூட போயிருந்துக்கலாம். இங்க இருந்து இவ்வளவு கஷ்டப்படணும் அவசியமே இல்லை. யாருமே நம்ம நந்தினிக்கு கொஞ்சம் கூட உறுதுணையா இல்லவே இல்லை. நான் கூட நினைச்சேன் சரி சிங்காரம் இதுக்கு மேல சிங்காரத்துக்கிட்ட அருணாச்சலம் சொன்னதுனால அருணாச்சலம் நந்தினி நல்லா பார்த்துப்பாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா வந்து அப்படி இல்லவே இல்லைங்க. பொண்டாட்டி அடங்கின பொட்டி பாம்பாட்ட தான் அவர் நடந்துக்கிறாரு. நம்ம நந்தினியே வந்து நமக்காக நம்ம தான் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி அம்மா கிட்ட வந்து நாங்கள் யாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது கூட ஏய் என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காத, உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம சுந்தரவல்லி நம்ம நந்தினி இருந்துக்கிட்டு அவள் அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்தா நம்ம சூர்யா சார் வந்து ஆறுன்னு டப்புன்னு அடிச்சிட்டு இருக்காரு. எல்லாருமே வெளியே வந்து பார்த்தா தாய்க்குள்ள எங்கன்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் கேட்கும்போது அதுவும் இல்லாமல் நந்தினியை வச்சு அந்த கார் மேலே உள்ள துணியை விளக்கி பார்க்கும்போது நந்தினி சூர்யான்னு இருக்கு. அவ்வளோதாங்க. ஏற்கனவே வந்து பகபத்தி எரிது தீ, இதில் எண்ணெய் இல்லை மண்ணெண்ணெயை ஊற்றி விட்றாரு நம்ம சூர்யா சார். நிலமை தெரியாமல் விளாண்டுட்டு இருக்காரு. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க அஃபெக்ட் ஆக போகிறது நம்ம நந்தினி தான். நம்ம உடனே சுந்தரவல்லிக்கு பயங்கரமாக கோவம் வந்து எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும் தாண்டி, நீ சொல்லி தான் அவன் இந்த மாதிரி நந்தினி சூர்யான்னு பேர் போட்டு வச்சுக்கிறான். இதுக்கு மேலே நீ உயிரோட இருக்கக்கூடாது, செத்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரவல்லி வந்து நந்தினி கழுத்தை பிடிச்சி இதுக்கு மேலே நீ இருக்கக்கூடாது சாவுடி அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிக்கிறாங்க. நம்ம சூர்யா சாருக்கு பயங்கரமா கோவம் வருது. எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் பொண்டாட்டி வந்து கழுத்தை பிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லியை பட்டாரன்னு தள்ளி விட்டுறாங்க. உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு சொல்றாங்க. உடனே பெரிய பிரச்சனையா கலவரமா போகுது. உடனே அருணாச்சலம் வந்து என்னதான் இருந்தாலும் நீ உங்க அம்மா மேல கை வச்சு தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அவருக்கு தெரியலையா சுந்தரவல்லி வந்துட்டு நம்ம நந்தினி அடிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையா. அருணாச்சலம் வந்து ஆக்சுவலா யார் பக்கம்னே தெரியல, இவங்க பக்கமா அவங்க பக்கமானு தெரியாம நமக்கே வந்துட்டு குழம்பு போயிருக்கு. நம்ம நந்தினி பாவம். நம்ம நந்தினி என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு மேலே நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் சார், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாங்க. உடனே அருணாச்சலம் மன்னிச்சிருமா, இதுக்கு மேலே இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு காலில் விழுந்து நம்ம நந்தினியை கையோடு கூட்டு வராங்க. அதை பார்த்து நம்ம சுந்தரவல்லிக்கு இவளை எப்படியாச்சும் பண்ணி விஷம் வச்சாச்சும் இவளை கொண்டு இதுக்கு மேலே இவளை உயிரோடய வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரவல்லி நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறது நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.